இந்த விவேக் ட்ரூப், வடிவேலு ட்ரூப் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரூப் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெட்டாக கொடுத்து நீங்கள் காமெடியனுக்கு உங்ககிட்ட ஒரு டீமை கொண்டு வானா நீங்கள் என்னை ரெஃபர் பண்ண முடியும். உங்ககிட்ட இப்போ அந்த பொறுப்பே கிடையாது. நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் சார் சரி சந்தோஷப்படு வாழ்த்துமே சூப்பர் சார் இந்த சின்ன வயசில் இந்த படம் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள்னா. இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல, என்ன படம் அவரு ஆல்ரெடி 2 படம் தனுஷ் சார் வச்சா பண்ணிருக்கு, 3வது படம் தான் இது போல். அப்போ அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியல. கேரவனை விட்டு இறங்கிட்டு நான் பண்ணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். யார் விஜய் சேதுபதி சார் கூட 4-5 பேர் போகிறாங்க. 30 அண்ணன் மச்சி ஆஃபீஸ் போய்ட்டு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு, இங்கே தான் நம்ம ஆஃபீஸில் வரையா மயர. ஏன்னா நான் இது பேட்டி தைரியமாக சொல்கிறேன்னா உண்மையில் நடந்த விஷயம். இது நான் கற்பனையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கம்பேர் பண்ணி இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆட்களுடைய விஷயங்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது. நகைச்சுவை நடிகர்கள் பலரையும் நாதஸ் நேர்காணல் நடத்தி வரும் வேளையில் மிக முக்கியமாக டெலிவிஷன், டிஜிட்டல், அதுக்கப்புறம் வெள்ளித்திரைன்னு எல்லாத்துலேயும் வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்க முக்கியமான இணையர்கள், இரட்டையர்கள், இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். 2 பேர் இருக்காங்க. முல்லை கோதண்டம், வணக்கம். வணக்கம் சார். இந்த விவேக் ட்ரூப், வடிவேலு ட்ரூப் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரூப் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா கரண்ட்ல சந்தானம் சார், யோகி பாபு சார், சூரி சார் இப்படிலாம் இருக்காங்க. இந்த காமெடி ட்ரூப்லாம் நீங்கள் இணையறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்ததா? டெலிவிஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கும் போது பண்ணிருக்காரு. ட்ரூப்ல அதாவது ஒருத்தங்களோடய இருக்கிற மாதிரி அப்படி யாருமே வச்சுக்கிறது. எல்லா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. யாருமே இப்போ வந்து பிரிக்கிறதே இல்லை. எப்பா நீ சண்முகத்துக்கு சொந்தக்காரன், நீ ரமேஷுக்கு சொந்தக்காரன், நீ அப்படி கிடையாது. எல்லா நடிகர்கள் அந்த மளிகை கடற்கரை கேட்டிருக்கு அவரை கூப்பிடுப்பா, இந்த சைக்கிள் போறவனுக்கு இவனை கூப்பிடு, அப்படி எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ஒரு காமெடியினுடைய மெயின் பேஸ் வந்து இப்போ வடிவேல் சார்கிட்ட கூப்பிடுறாங்க. சார் ஒரு இது மாதிரி ஒன்று அப்படின்னா சரி அவரை கூப்பிடுவோம். அவரு ஒரு 4 பேர் மைண்டில் இருந்தால் கூப்பிடுவாங்க. இப்போது டேரக்டர்ஸே பிளான் பண்ணி ஓகே சார் இது கதை இப்படி ஸோ இவங்களை வச்சுக்கலாம் அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெட்டாக கொடுத்து நீங்கள் காமெடியனுக்கு உங்ககிட்ட ஒரு டீமை கொண்டு வானா நீங்கள் என்னை ரெஃபர் பண்ண முடியும். உங்ககிட்ட இப்போ அந்த பொறுப்பே கிடையாது. நேராக நீங்கள் வாங்க சார் ஒரு 2 பேருக்கு கொடுத்து பண்ணலாம், அது அவங்களோட நீங்கள் மிங்கிள் பண்ணி பண்ணுறீங்க. அப்போ இப்போல்லாம் எந்த ட்ரூப்புப்பே கிடையாது, ஒரு குரூப்பாக வச்சு பண்ணுறதே கிடையாது. அதே போல் முன்னாடி வெறுப்பு, அவங்க கூட பண்ணவங்க இவங்க கூட பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இருந்ததில்ல, ஒரு கொஞ்ச காலம் இருந்ததில்ல. அது இப்போ இல்லை. எல்லாருக்கிட்டையுமே சமத்துவமாக எல்லாரும் நடிகர்கள் எல்லாம் ஒன்று, எல்லாமே சந்தானம் சார் ஆகட்டும், யாரும் இவனை கூப்பிடாத அவனை கூப்பிடாதலான்னு சொல்கிறது இல்லை. அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்களாம் ஷோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு என்ன சொன்னாங்க? நடிகர் சந்தானம் சார்லாம் இந்த 2 பேர் மேலே நல்ல மரியாதை. அது வந்து பயங்கர அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்கும் லைஃப்பில். வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படி இருக்குமாலாம் என்னால் யூகிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நான் இது பேட்டி தைரியமாக சொல்கிறேன்னா உண்மையில் நடந்த விஷயம். இது நான் கற்பனையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கம்பேர் பண்ணி இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆட்களுடைய விஷயங்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அது மாட்டிப்போம். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா மலேசியாவில் ப்ரோக்ராமில் நாங்கள் இருக்கோம், சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்காக. பி வாசு சார் பார்க்குறாரு. எப்படி இருக்கீங்க? அவரெல்லாம் நம்ம காமெடி பார்த்துட்டு போகிறா தெரியாது. 2 பேருக்கு அதிர்ச்சி. நம்மளை தான் கூப்பிட்றாரா இல்லை பின்னாடி யாருன்னா கூப்பிட்றாருன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன் படத்தில் உங்களெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க? யார் அவர் கேட்குறாரு. பி வாசு சார். எங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆடிப்பட்டேன். இவர் நம்ம காமெடி பார்த்து நம்ம 2 பேருக்கு ஒரு நடிகன்ற அங்கீகாரம் இவர் வாயில் வருது. பின்னாடி சந்தானம் பாரு சார் வர்றாரு. பாத்தி அவங்களான்னாரு. தெரியுமே இவனை நல்லா. அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. ஜி தமிழில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்களை பார்த்து பேசியிருக்கேன். அவர் தெரியுமா நல்லா பண்ணுவாங்களே இவங்க. அவர் கெஸ்டாக வரும்போது பண்ணியிருந்தோம். எனக்கு என்ன இது அவார்டு ஒன்று கையில் வாங்குற மாதிரி இவன் நல்லா நடிப்பான் தான் வச்சுக்கன்ற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வாயில் வராது. கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு படத்தில் கூப்பிட்றாங்க. கேஎஸ் ரவிக்குமார் ஏதோ நம்மளை போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுருந்தா உண்மையிலே அவர் கூப்பிட்ருக்காரு. சரி ரைட். இன்னும் அந்த படம் பண்ணல. மன்சூர் அலிகான் சார் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அவர் வர்றார், ஜட்ஜாக உட்காந்துக்காரு. நான் ஒரு ஓரமாக நம்ம மற்ற சீன்லலாம் நம்ம மெயின் மாதிரி தெரியும். அந்த ஜாம்பவன் வந்தவொடனே நம்ம மெயினாகவே இருந்தால் கூட ஓரமாக நிற்கிறது தான் மரியாதை. ஏன்னா அவங்களாம் பெரிய ஜீனியஸ். நான் ஓரமாக நிற்கிறேன். அவர் ஜெயசீங்கனாக்கா கோதனா அந்த படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்மளை அவ்வளோ லாங்கில் இத்தனை பேர் மத்தியில் நம்ம பேரை சொல்லி அவர் வாயா இல்லையா? கொஞ்ச நேரம் எனக்கு புரியல, என்ன இதெல்லாம் உண்மையா
இல்லை பொய்யா, இப்படி மிகப்பெரிய ஆட்கள்லாம் எங்கள் விஜய் சேதுபதி சார் கூட அப்போ அந்த ஷோ பார்த்துட்டு இவங்க 2 பேரும் நான் மீட் பண்ணமேன்னு கூட சொன்னாங்க தான் போய் ஆஃபீஸில் பார்க்கல. அதுக்கப்புறம் மாப்பிள்ள இப்போ பிரபுதேவா சார் படம் ஷூட்டிங் போயிட்டு நான் பண்ண நம்ம இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால கேரவனை விட்டு இறங்கிட்டு நான் பண்ணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். பின்னாடி 6-7 பேர் வராங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. அப்படியே போகிறாங்க. யார் விஜய் சேதுபதி சார் கூட 4-5 பேர் போகிறாங்க. நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். 30 அண்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்க்குறேன் உங்கள் ஷோவில் நல்லா இருக்கு. யார் அவர் சொல்கிறாரு? ஆக்சுவலாக மலேசியாவில் பண்ணவே விழுந்து சிரிச்சார். எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு, நாங்கள் போய் பார்க்கல. அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நான் பார்க்குறேன் டிஆர் கார்டனில். அப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்களா? அப்படி பார்த்தா 1,00,000 பேர் இருக்காங்க எங்களை மாதிரி காமெடி பண்ணுறாங்க. அவங்க மனசில் போய் நின்றுக்குமா? இந்த முகம், இந்த 2 முகமும் அவங்களுக்கு பதிவாயிருக்கா? பதிவாயிருந்தாலும் ஓகே ரைட், நல்லா பண்ணுற இல்லாமல் நீ ஏன் இன்னும் இப்படி இருக்க, நீ வந்திருக்கணுமே, நீ ரொம்ப நல்லா பண்ணுவேன், அந்த கான்செப்ட் அப்படி துல்லியமாக சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாத்தியமே. அந்த அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்தது. அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேனே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பரவாயில்லடா, நான் ஒரு நடிகன் அப்படின்ற அங்கீகாரம் திரையில் கிடச்சிருக்கோ இல்லையோ, இவங்க மனசெல்லாம் கிடச்சிருக்குன்றது எனக்கு பெரிய திருப்தி. உதயநிதி சார் கூட நாங்கள் தனியாக உட்காந்துருந்தோம் அந்த படத்தில் கூட, சரவணனுக்கு பயமே கூட அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்போம். சரி அவங்க ஹீரோ அங்கே, ஆனால் அவரும் ரொம்ப சிம்பிளாக எங்களை கூப்பிட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காரன்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் மனசுல எல்லார் மனசுலையுமே போய் பதிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய திண்டுக்கல் லியோனி சார், அவரே பயங்கர காமெடியன். ஒரு பட்டிமன்றத்தை நகைச்சுவையாக மாற்றினது, பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். அது வரைக்கும் பட்டிமன்றம் எப்படி இருக்கும், அது ஒரு வரலாறு, ஒரு இலக்கியமாக இருக்கும். அதிலேயே காமெடி பூர்த்தி இன்றைக்கி காமெடி ஸ்டார் பட்டிமன்றம்னா அவர் தான். அப்படிப்பட்டவரே எங்களை கூப்பிட்டு நீங்கள் வேறு வந்திருக்கீங்களாப்பா, அப்போ நான் என்னத்தை பண்ணுறதுன்னு வரும். அதே காமெடி சார், நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இல்லைப்பா உங்கள்கிட்ட பார்க்குற நல்லா இருக்கு அப்படி அவர் ட்ரெண்டில் சொல்லிட்டு போய் நிறைய இடத்துல 2-3 இடத்துல மீட் பண்ணோம். அதுதான் இவர் சொல்ல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் பேசுனது. அதே மாதிரி லியோனி சார் ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் முடிச்சுட்டு வரப்போகிற அடுத்து நாங்கள் போக போகிறோம். ஆனால் அவர் வந்துட்டீங்களா, நீங்கள் தானே அடுத்தது அப்படின்ற மாதிரி கிடையாது. என்ன இதுன்னா அதே மாதிரி படம் பண்ணுறேன் பாண்டிச்சேரியில் கோதண்டம் அப்படின்னு அவர் வாய்ஸில் பேசல, அவங்க அந்த கேட்குறதுக்குள்ள என்னையோ சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நமக்கெல்லாம் அது முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் டிவி ஷோ நான் இவரெல்லாம் போயிருந்தோம். போய் உட்காந்துருக்கும் போது அந்த படத்தில் வந்தீங்கல்ல, அது எப்போ ரிலீஸ் ஆகுன்னு கேட்குறாரு. எனக்கு தலையும் பிள்ளை வாழும் பிள்ளை. நானே 10 பேரை சந்திச்சா 11 நேற்று இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு வந்தீங்க வச்சுங்க சார், உங்களை யாருன்னு கேட்பேன் நான். அப்படியே மறந்து போயிடும் சார். இவ்வளவு நேரம் பேசணுமே சார். அதுதான் இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க இன்னைக்கே நாங்க அந்த மாதிரி குடுக்கலனால ஞாபகம் சார். நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. இல்ல இது உண்மையிலே நடக்கிற விஷயம். நீங்க சொல்ற மாதிரிதான் அவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மெமரி எப்படி இருக்குன்னு தெரியாது. நானே சொல்லுவேன், ஈவெண்ட்டுக்கு போனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்லேருந்து ஃபுட்டுலேருந்து அவ்வளவோ பார்த்துருப்பார். நான் தான் சார் அப்படின்வாங்க. நமக்கு அந்த ராஜ மரியாதையோடு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இது மாதிரி ஒரு 1 hour அவர் கூட பேசியிருப்போம். எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருந்தது ஷோ, நல்லா தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்களா, இவங்க தான் என்னுடைய அண்ணன், ஃபோட்டோ எடுத்துக்க, நீ வா செல்ஃபி எடுத்துக்க, அவ்வளோ அன்பாக பேசியிருப்பார். பார்த்து நம்ம ஊட்டி விடாத குறையா சார், இந்த சாப்பிடுங்க, இந்த ஊரில் நல்லா இருக்கு. ஓகே, இவ்வளோ தின்னுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி நான் தான் பேசுகிறேன்னா யாருங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ காண்டாகும். இது மறுபடியும் நேரில் பார்த்தா கூட வணக்கம் சார், வணக்கங்க, என்ன தெரியல, சாரி சார் எங்கே பார்த்தேன்னு தெரியல, ஏய் 1.5 மணி நேரம் உட்காந்து பேசுகிறேன் மேடா, ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சு வரைக்கும் கொடுத்தோம். இது நேரடியாக பார்த்தவங்கள மறந்துடும்ல. இதை விட இன்னொரு முக்கியமான என்ன, பெரிய பெரிய டைரக்டருங்களாம் இருக்காங்களே, நிறைய படம் பெரிய படம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் டைரக்டர் பேரும் தெரியாது, டைரக்டரும் தெரியாதுல்ல, ஆனால் கூப்பிட்டுருப்பாங்க எங்களை. அப்படி கூப்பிட்டவர் தான் பட்டாசு பட டைரக்டர். இவர் போய் பண்ணியிருக்காரு, தனுஷ் சார் படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் பேர் செந்தில் துரை சார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அவர் சின்ன உங்களை அதான் நம்ம உட்காந்துட்டு இருக்காரு, கூப்பிட்டுருக்காரு, அவர் தான் கூப்பிட்டுருக்காரு எங்கள் 2 பேரும் கூப்பிட்டு உட்காந்து கதை சொல்கிறார். இதில் இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் கேரக்டர் இருக்குது, தனுஷ் சார் படம் பண்ணுறேன், அதில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் சார் கை கொடுத்துரு, சரி சந்தோஷப்பட வாழ்த்துமே, சூப்பர் சார், இந்த சின்ன வயசில் இந்த படம் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னா. அவர் அப்படியா இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல, என்ன படம், அவரு ஆல்ரெடி 2 படம் தனுஷ் சார் வச்சா பண்ணிருக்கு, 3வது படம் தான் இது போல. அப்போ அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியல. மேலே சொல்ல மாப்பிள்ள, கீழே வந்தவொடனே மேனேஜர் சொல்ல, அவர் சொல்லலை,
அது கூட சொல்லலங்க, மைண்ட் வாய்ஸ் நான் வாய் வச்சுன்னு சும்மா நமக்கு இப்படி சொல்லிட்டோம். இவன் இவன் பந்தாவா எதுவுமே கையில நான் பேசிட்டு வந்தேன். அதனால நான் பட்டாசு படத்திலே பண்ணல. பாவம் டைரக்டர் சார் என்ன நினைக்கிறாரோன்னு தெரியல. இல்ல மேல் சைடு வந்து கேக்குறாரு, பரவாயில்ல ரொம்ப எங்க இருக்காரு தனுஷ் சார் அளவுக்கு படம் பண்றாரு. வாழ்த்துவேன். தனுஷ் சாருக்கு பணம் இப்பதான் வாழ்த்து சொல்லு எவருக்கா ஆல்ரெடி பண்ணிருக்காரு. 2 படம் சொன்ன, 2 படம் பயங்கர ஹிட். அவரு அடப்பட்டு போய் அப்படின்னும். ஐயோ அது எதான் சொன்னேன், ஈவெண்ட்டுக்காரங்களாவது நாளைக்கு திருப்பி அடுத்த வருஷம் ஏதாவது நல்லா கூடுவாங்க. டேரக்டரை போய் இப்படி பேசுனா யாரு? அது இன்னொன்னு சொல்லுவாங்க, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, விநாச கால விபரீத புத்தின்னுவாங்க. அது என் லைஃப்ல கரெக்டா நடந்தது. என்னன்னா விநாச கால விபரீதம் வந்து நாக்குல வந்து அந்த சனி வந்து உட்காந்துருச்சுன்னா நம்மளை வந்து வேற மாதிரி பேசி வச்சு நமக்கு வந்து இதுவே போயிடும், அந்த வாய்ப்பை போகணுவாங்கல்ல. அது எனக்கு நடந்தது. அது நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னாரு, அதையே நான் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாம. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆவறாரு, அவர் கூடவே ரத்தமும் சதையுமா இருக்க ஒரு ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ண 2 படத்துலையும் அவனை யூஸ் பண்ணல. ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட் அப்பப்போ கூப்பிட்டு பேசுவார். இப்படி இருக்கச்ச 3வது படத்தில் 2 படம் ஹிட் பண்ணிட்டார். 3வது படத்தில் கண்டிப்பாக அவனுக்கு வாய்ப்பு தரண்டு டைரக்டர் அடிச்சு பேசுகிறார் ப்ரொடியூசர்கிட்ட. இவன் தான் பண்ணி ஆகணும். அவர் சொல்கிறார், யோ இந்த கேரக்டர் பிரகாஷ் ராஜா போடுங்க. யார் ப்ரொடியூசர்? நான் தரேன், அவருக்கு எவ்வளோ. பிரகாஷ் ராஜா என் ஃப்ரெண்டு தான் பண்ணாலும் நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணுறாரு, லவுட் ஸ்பீக்கர் போட்டு, என் ஃப்ரெண்டு பாருங்க அப்படி மச்சி ஆஃபீஸ் போய்ட்டு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு இங்கே தான் நம்ம ஆஃபீஸில் வரையா மயர சொல்லக்கூடாது. அவரு இன்னும் கெட்ட வார்த்தை சொல்ல, கூப்பிடு ஆனால் நடிக்க வைக்க மாட்டேன் போடாடே அப்படின்னு வச்சுட்டாங்க. ப்ரொடியூசர் இதுக்கு தான் அவனை போட வேணான்னு சொன்னேன்னா மாற்றிடுச்சு. இது அந்த விபரீத புத்தின்னு. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு, நல்ல படம் பண்ணுறவர் ஃபோன் பண்ணுறாரு. அவரும் நானும் நல்ல பழக்கம். ஃபோனை மாற்றிட்டேன், சத்தியமாக எதாவது ஒன்று ஃபோனை மாற்றிட்டேன், நம்பரை சேவ் பண்ணல. வருது புது காலில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஹலோ வணக்கம் முல்லை பேசுகிறேன் சொல்லுங்கள். அவர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். அப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் காண்டு. அப்புறம்னா இந்த மொபைல் வந்து நாங்கள் விஜய் டிவியில் சொல்லும்போது இந்த கஸ்டமர் கேரில் என் நம்பரே சொல்லி விட்டேன், 9884127520. அப்போ தான் நம்ம அடிக்கடி திருப்பி சொல்லணும் அந்த கான்செப்டில். அந்த மொபைல் ரீச் எவன் வேணாலும் 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி கலாய்ப்பான். அதனால் அந்த கடுப்பில் நான் இருக்கேன். சொல்லுங்கள் அப்படின்னா, சொல்லுங்கண்ணா. அவர் சொல்லுங்கண்ணா, ஃபோன் நீங்கள் தானே பண்ணீங்க? நான் ஆமாம்மா, நம்பர் வச்சில்லையோ? நம்பர் வருதுங்க, பேர் வச்சில்ல, இதில் வேறு கலாய் வரேன். சரி வைங்க அப்படின்றார். அந்த படத்தில் நல்ல கேரக்டர் என்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் விட்டுட்டேன். 3 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜில் பார்க்குறான், அந்த படத்துக்கு உங்களை போடலான்னு இருந்தேன், என்ன யாருன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதனாலே போடலன்னாரு. ஆடா பாவிலா, இதுதானா விநாச கால விபரீத புத்தி. எப்படி வந்து உட்கார்ந்து பாருங்க. ஸோ வார்த்தைகளை கரெக்டாக சொல்லிடணும். இல்லைனா சும்மாவது ஜாலியாக பேச சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் அப்படின்லாம் ஆரம்பிச்சிடும். நான் அந்த காண்டு, அவர் அந்த காண்டு, முடிச்சு முடிச்சுக்காத. எங்களுக்கு இந்த நேர்காணல் சிறப்பாக அமைஞ்சிச்சு. உங்களுடைய நல்ல எண்ணம் ஈடேற்றும் நாத சார்பாக தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நன்றி.